இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பும் சங்கரா மீன் வறுவலும் தான். ஸ்வீட் கிரேவிங்ஸ் அடிக்கடி வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் ஸ்வீட் கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. காரமாக ஏதாச்சும் சாப்பிட்டேன்னா உடனே வந்து நல்ல ஸ்வீட்டாக ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு உடனே தோணிடுது. ஓகே, மீன் குழம்பு சமைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா வந்து குழம்பு நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் இது மூணுமே போட்டு அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணுன்றது நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு என்னால் அது எந்திரிக்கவும் முடியல. அந்த சேலஞ்ச் மாதிரி பண்ணுறாங்க, அதுவும் பண்ணவும் முடியலை. முன்னாடி 5:30 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து 6 o'clock எந்திரிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறேன். அப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா மீனை வந்து லாஸ்ட்டாக போட்டு ஒரு 10 minutes தான் மீனோட குக்கிங் டைமு. 10 minutes இல்லைனா ஒரு 15 minutes கூட அதிகம் தான். 10 minutes இல்லைனா 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உடனே. இந்த 20 minutes 30 minutesலாம் வந்து குழம்புல போட்டு மீனை வச்சுருக்காதீங்க, அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும். கருவாட்டு குழம்புமே அப்படி தான். கருவாடு வந்து நம்ம முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருவோம் இல்லையா, அதுக்கப்புறம் குழம்புல போட்டு ஒரு 10 minutes 15 minutes வந்து கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இந்த டைம் நான் ட்ரை பண்ண ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போதே என்னோடய கம்ப்யூட்டர் சார் வந்து சொன்னாங்க, காலேஜ் சேரும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் சேருங்க, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி போய் சேருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு வந்து அதை பற்றி எந்த பெருசாக நாலேஜ்லாம் எதுவுமே இல்லை. ஏன் இங்கே படித்தா என்ன அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் செட் இருந்தது. ஆனால் நான் சென்னைக்கு வந்து என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன்.